மக்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஈரான் வார் நிறைய பேருக்கு நிறைய விஷயமா அது நிறைய நிறைய சிந்தனைகளோட நிறைய பேர் நிறைய விஷயங்களா மாற்றி திரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியனில் அதை பார்க்க. ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சில விஷயங்களை பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன் அதுகளை. ஓகே, முதல்ல இந்த கோல்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு கோல்டு ப்ரைஸு செம்ம ஹையாக போயிட்டு இருந்துச்சு. இந்த கோல்டு ப்ரைஸ் ஹையாக போயிட்டுருக்குனாலே எல்லாரும் எல்லா மீடியாலையும் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டாலருக்கு எகெயின்ஸ்டாக இந்த கோல்டை மற்ற நாடுகள் வாங்குறதால இந்த டாலரை வீக் பண்ணுறதுக்காண்டி இந்த விஷயத்த இந்த மற்ற நாடுகள்லாம் பை பண்ணுது, வாங்குறாங்க கோல்டை. ஸோ அது வாங்குறதால டாலர் வீக் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த டாலரை வச்சிருக்கிற நாடு என்ன பண்ணுது? ஓகே, திடீர்னு தான் இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த ஒரு மாதம் கழித்து ஒரு மாதமாக சொல்லிகிட்டே இருந்து, ஓகே நீ எங்களோட டாலர் மேலேயே கை வைக்கிற, ஓகே இப்போ பார் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாரை ஸ்டார்ட் பண்ணாங்க. வாரை ஸ்டார்ட் பண்ணோன்னு என்ன நடந்துச்சு? அப்படியே ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஹையாக போச்சுது. அப்போ ஆயில் ப்ரைஸும் ஹையாக போச்சுன்னா டாலர் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக மாறிச்சு. அதாவது டாலரோட இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக போச்சு. இப்போ டாலர் இண்டெக்ஸ் திருப்பி எகெயின்ஸ் நல்லா வரும்போது திருப்பி இப்போ என்ன நடந்துச்சு? கோல்டெல்லாம் கீழே வந்துச்சு. ஓகே, இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பிளே தான். அதாவது கிட்டத்தட்ட இதெல்லாமே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா கொண்டு வரதுக்கும் டாலரை ஸ்ட்ராங்காக வச்சு கொள்றதுக்காக வேண்டியும் ஆரம்பிக்கப்பட்ட வார் தான் இது. நான் பல வீடியோவில் அதை சொல்லிட்டேன். நான் இப்போ தான் அந்த தமிழ் பொக்கிஷம் அவர் விக்கியெல்லாம் இப்போ தான் கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தார். இது அதுக்காக வேண்டியே தான் இந்த நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். அதுதான் உண்மை. இதுதான் நான் பல காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது ஸ்டாக் மார்க்கெட்ஸ், அதாவது முக்கியமாக யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டை அவங்க சம்பாதிக்கிறதுக்காண்டி, பல பணக்காரர்கள் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி இந்த யுத்தத்தை தொடங்கி இந்த நிலைமையில கொண்டு விட்டுருக்காங்க. இதுதான் ஒரு விஷயம். அடுத்து இந்த வின்னர் இல்லை லாஸ்ன்னு சொல்லி ரெண்டு சைடில் இருக்குது. இப்போ நம்ம மக்கள் ரெண்டு பகுதியாக இருக்காங்க, வின்னர் லாஸ் சொல்லிட்டு. சரியா, வின் பண்ணுறவன் பக்கம் எவன் வின் பண்ண போகிறான், இவனா அவனா? ஈரான் வின்னு ஒரு கோஸ்ட்டையும் அமெரிக்கா வின்னு ஒரு கோஸ்ட்டையும் கிளம்பியிருக்காங்க. சரியா, அவங்களோட குறிக்கோள் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு போதை. அது யாராவது ஒரு ஆள் சூது விளையாடுற மாதிரி அவங்க சூதாட்டம் பண்ணுவாங்களே, அது மாதிரி. இந்த கிரிக்கெட்டில் பார்த்தாலும் அவங்களுக்கு அதுதான். இந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இவங்க அதை பார்ப்பாங்க. இதை அவன் வின் பண்ணிட்டானா எவனையாவது ஒருத்தனை ஃபேவரட்டாக எடுத்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி, அவன் நல்லது செய்கிறானோ கெட்டது செய்கிறானோ அவனுக்கு தான் சப்போர்ட். சரியா, நடுநிலையாக நின்று பார்க்குற எண்ணமே இருக்காது. அது கூடுதலாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த திராவிட கூட்டம் பழக்கிச்சு பாருங்க ஒரு பழக்கம். ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தே இருப்பாங்க, பல பரம்பரையாக இருப்பாங்க. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க தான் அப்படின்னு சொல்லி. ரஜினி கமல்னு இருப்பாங்க, விஜய் அஜித்ன்னு இருப்பாங்க. இப்படி இந்த ரெண்டு பிரிவாக இருப்பாங்க எப்போவுமே. அதிலேயே தான் அவங்களோட காலத்தை ஓட்டுவாங்க. அவங்க கொஞ்சம் கூட இப்படி தான் போவாங்க. குதிரைக்கு லாடம் கட்டி விட்டு அப்படி போகும்ல, அப்படி தான் போவாங்க. எல்லாம் திறந்து அங்கங்கே பார்க்க மாட்டான். இந்த கிணத்து தவளை மாதிரி அவன் தான் இருப்பான். அதை பற்றியே மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பான். மற்ற எல்லாம் வாசிக்க மாட்டான், தெரிஞ்சு கொள்ள மாட்டான். மற்ற இவங்களை பற்றியெல்லாம் நியூட்ரலாக அதை பார்க்க மாட்டான் எதையுமே. அப்படி ஒரு கோஷ்டி அது. அவங்களுக்கு இதுதான், ஏதாவது ஒன்று வின் பண்ணணும். அவங்களுக்கு ஒன்று இந்த ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் எப்படி எதை ரிலேட்டட் பண்ணி வச்சுருப்பான்னு சொன்னால், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருப்பான். சரி, அவன்ட மனசுக்கு பிடிச்ச மாதிரி. அதாவது ஏதோ ஒரு குடும்பத்தில் கூட பொண்டாட்டி நினைக்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம், நம்ம நினைக்கிற மாதிரி பொண்டாட்டி இருக்காது. பிள்ளைகளும் அப்படித்தான். அப்போ நாம் நினைக்கிற மாதிரி உலகத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த பிரச்சனையே எங்கே வருது? நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவனும் இருந்துட்டான்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் அவன் இல்லைன்னொன்னே அவனை எதிரியாக வச்சுக்கிட்டு, இல்லை அவனை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் பிரச்சனையை, உலக அளவில் உள்ள பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையில இருந்து போய் பாருங்க. இதுதான் இன்னும் ஒருத்தனை நம்மளை மாதிரி மாற்றணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா அவன் எகெயின்ஸ்ட், அவனுக்கு எதிராக போட்டி போடுறது, அவனை வின் பண்ண பார்க்குறது. இதுதான். ஆனால் உண்மையான ப்ராக்டிக்கலாக என்னது? அப்படி மாற்ற முடியாது யாரையுமே. நீங்கள் தான் என்ன மாதிரி உங்களை மாற்ற முடியாது. நான் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும் எதிர்பார்க்குறதே ஒரு முட்டாள்தனம் தான் அது. அப்படி நான் இருந்துட்டேன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது தான். நான் என்ன மாதிரியே நீங்களும் இருந்துட்டிங்கன்னா எனக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. எத்தனை குடும்பத்தில் அது அப்படி இருக்குது? சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட எண்ணத்தை மாற்றிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஏன் அப்போ கடவுள் ஒரே மாதிரி எல்லாரையுமே படைச்சிருக்கலாமே? ஏன் வித்தியாசமாக இப்போ எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வித்தியாசமாக இருக்கும்? ஏன் டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும்?
அப்போ எல்லாருக்கும் தனித்தனி வித்தியாசமான குணங்கள் இருக்கும், அது ஒத்து போகாது. ஸோ அப்போ நம்மளை மாதிரி என்ன ஒருத்தன் இருக்கணும், நம்மளை மாதிரியே சிந்திக்கணும், நம்மளை மாதிரியே யோசிக்கணும்னு நீங்கள் நம்ம யோசிக்கிறோன்னா அது தப்பு தானே. அது அப்படி மாற்ற முடியாது. அப்போ அவன் சிந்திக்கலைன்னா அவன் எதிரி, இல்லாட்டி அவன் எகெயின்ஸ்ட் ஆனான். இப்போ என்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவன் மாதிரியே இருக்கு. இப்போ காந்தியடிகள் வந்தார், இந்தியாவோட காந்தியடிகளோ இல்லை சுபாஷ் சந்திர போஸோ இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நம்ம மாற முடியுமா? அவர் ஒரு ஆள் தான், திருவள்ளுவர் ஒரு ஆள் தான், காந்தி ஒரு ஆள் தான், பாரதியார் ஒரு ஆள் தான். அவங்க அப்படி தான், அவங்கள மாதிரி நம்ம மாற முடியாது. அவங்க சொன்னதை வேணா கேட்டுட்டு போகலாமே, அவங்களாகவே ஆக முடியாது. இப்போ உலக லெவலில் உள்ள பிரச்சனையே இதுதான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தை வளைக்க பார்க்குறோம், இல்லை மற்றவனை வளைச்சி அவனை அடிமையாக்கணும், இல்லாட்டி என்ன மாதிரியே இருக்கணும். அப்படி கேட்கலைன்னா அவனை என்னமாவது அடித்து உதைச்சாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். நான் பலசாலியாக இருந்தால் அதை செஞ்சிருவேன். அப்போ பலசாலியாக இருக்கிறவன் இங்கே இப்போ நாடுகள் அதை தான் செய்யுது. அவன் சொல்கிறத கேட்கணும், இல்லாட்டி அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இல்லை அவனை யோசிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அடித்து அவனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடுவான். ரைட்டா? ஸோ இப்போ இப்படி தான் இந்த மக்கள், இந்த வின் லாஸ் பற்றி யோசிக்கிற மக்கள் இப்படிப்பட்டவங்க தான். அவங்க என்னைக்கு நடுநிலையில் நின்று பொதுவாக யோசிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நிறைய விஷயங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி 2 கோஷ்டி இருந்ததுன்னு சொன்னால் இது சோஷியல் மீடியாலையும் அதிலே இருந்து சண்டை பிடிக்கிறதே இவங்களுக்கு வேலையாக இருக்கும். வேறு ஒன்றுமே இருக்காது. அவங்களுக்கு எந்த லாப நஷ்டம் ஒன்றும் என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு சும்மா ஈரான் அடிச்சுட்டான், அதை அடிச்சுட்டான், இதை அடிச்சுட்டான், இவன் வின் பண்ணிட்டான். அவங்களுக்கு அதில் ஒரு போதை. நம்ம ஆள் வின் பண்ணிட்டான்னு ஒரு போதை. எப்படி கிரிக்கெட்டில் ஐபிஎல்ல நம்ம டீம் வின் பண்ணிட்டுச்சுன்னா ஒரு போதை கிடைக்குமோ அது மாதிரி, தோத்துட்டா எப்படி ஒரு சோகமாக இருப்போமோ அது மாதிரி தான் இவங்களுக்கு. சரி, அப்படியே ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இவங்களை கண்டுக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு குரூப் இருக்குதா, இல்லாட்டி அவங்கள கண்டுக்காங்க. அந்த ரொம்ப பேர் அப்படி தான் இருக்காங்க, அவங்கள கண்டுக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட் தான் மொத்தமாக போகுது. அடுத்து இப்போ இந்த ட்ரம்ப் 5 நாளுக்கு இதை தள்ளி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல, ஓர தள்ளி போட்டேன். அதுக்கும் இதில் சோஷியல் மீடியாவில் 1008 இதை பார்த்துட்ருக்கேன். பயந்துட்டாரு, வச்சுட்டாரு, போயிட்டாரு. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் அதை அட்டாக் பண்ணால், அந்த பவர் பிளான்ட் அட்டாக் பண்ணால், ஈரான் எதை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க? அமெரிக்காவோட இந்த நாட்டில் உள்ள பவர் பிளான்ட்டுகளை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்கிறாங்களா? இல்லை ஈரானோட ஒரே இனத்தை, ஒரே மதத்தை, ஒரே மக்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிற உங்கள் மக்களுக்கு, அவங்க மக்களையே வாழ்கிற அந்த அரபு நாடுகளில் உள்ள பவர் பிளான்ட்டை அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? சொந்த இனத்தையே அழிக்கிறதுக்கு ஈரான் நிற்கிது. அவங்க தன்னோட நாட்டை காப்பாற்றி கொள்வதற்கான அவங்களோட இன மக்களையும் அவங்களோட மத மக்களையும் அழிக்கிறதுக்கு அது நிற்கிது. ஸோ அப்போ இவர் அனௌன்ஸ் பண்ண இந்த வார் சண்டை நிறுத்தம் யாரை காப்பாற்றிருக்கு? அதே முஸ்லீம் மக்களை, கல்ஃபில் உள்ள முஸ்லீம் மக்களை காப்பாற்றிருக்கு. ஒரே கடவுள், அவங்களுக்கும் ஒரே கடவுள், ஈரானில் உள்ளவங்களுக்கும் ஒரே கடவுள் தான். அந்த இன மக்களையும் அந்த மத மக்களையும் தான் இது காப்பாற்றிருக்கே தவிர, இப்போ வேற ஒரு பிரசிடென்ட் அதை காப்பாற்றிருக்காருன்னு சொன்னால் அப்போ அவருக்கு நன்றி தானே சொல்லணும். அப்படின்னு பார்த்தா ஈரானுக்கே அதுக்கு தன்னோட மக்களை பற்றி கவலை இல்லை, அவங்க செத்து ஒளியட்டும்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்கு ரெடியாகிறான். ஆனால் இந்த ஆள் 5 நாள் தள்ளி போட்டா அது ட்ரம்ப் பயந்துட்டாரு, அதனால ஈரான் தான் பெருசுன்னு தூக்கி கொண்டாடுறதுக்கு ஒரு கோஷ்டி. சரியா? அது இருங்க. சரி, இப்போ ட்ரம்ப் உண்மையிலேயுமே அந்த மக்களோட நலன் கருதி தான் செய்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுவும் கிடையாது. சரிதானே? இப்போ எங்கே வருதுன்னு சொன்னால் பிரச்சனை, இப்போ ஈரானுக்குள்ளே இந்த எட்டப்பன்னு சொல்லுவாங்க தெரியுமா, துரோகின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துரோகிகள் இப்போ இருக்காங்க ஈரானில். அவங்க இப்போ காட்டி கொடுக்க தொடங்கிட்டாங்க. சரியா? இப்போ ஈரானை பொறுத்தவரையில் மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு. அங்கே உணவு இல்லை, தண்ணி இல்லை, பெட்ரோல் இல்லை, மக்கள் சரியா கஷ்டப்படுறாங்க. அதோட காசோட வேல்யூ எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அவங்க இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களான்னு தெரியலை. அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த மக்கள் மட்டும்தான் நல்லா வாழ போகிறாங்களே தவிர மற்றவங்க எல்லாம் நாசமாக போயிட்டாங்க. அவங்கள பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. நல்லா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறவங்க அங்கே நல்லா இருக்க போகிறான். மற்றபடி அப்போ அங்கே உள்ள அந்த தளபதிகளில் கொஞ்சம் தளபதிகள் மிச்சம் மிஞ்சி இருக்காங்க. சரியா? மற்ற எல்லாம் பெரிய லீடர் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம், எல்லாம் செத்துட்டான். சரியா? இப்போ இந்த மிஞ்சி இருக்கிற லீடர்ஸ் மாதிரி என்னன்னா அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இந்த தலைமைத்துவத்தை அவங்க பிடிச்சிடணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்கே உள்ளூரில் தெரிஞ்சு அந்த உள்ளூர் தேசப்பற்றால் நிறைய பேர் இருக்கான், அவன் நம்மளை கொன்றுவான். அதனால ரகசியமாக இவனோட பேச்சுவார்த்தை பண்ணி ட்ரம்ப்போட நம்ம உங்கள் உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுத்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ பல துரோகிகள் கிளம்பிட்டாங்க.
சரியா? அவங்களோட தான் இப்போ இவங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி சரியா மொத்தமாக ஈரானையே இந்த 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 தேசப்பற்ற உள்ளவன் அவ்வளோ பேரே மொத்தமாக முடிச்சு தள்ள போகிறாங்க. அதாவது தேசப்பற்றுன்னு சொல்லக்கூட முடியாது. இந்த மதப்பற்றாளர்களை மொத்தமாக இல்லாமாக்கி அவங்க கொள்கையெல்லாம் இல்லாமாக்கி இப்போ அவனில் ஒருத்தன் வந்து ஒரு துரோகி வந்து இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறான். சரியா? இவங்களோட சப்போர்ட்டில் இதுக்கான வேலையில் தான் இப்போ அங்கே செஞ்சிட்ருக்காங்க. சரியா? இது தெரியாமல் இப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கோஷ்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுதான் நடக்க போகுது. இவன் சும்மா 5 நாள் தள்ளி போட்டான்னு வச்சிங்களா, கிடையாது. ஏதோ ஒன்று இவங்க செய்ய போகிறாங்க. சரியா? அது உள்ளுக்கே வச்சு அவங்க மக்களை வச்சு அவனோட முதுகுலையே குத்த போகிறாங்க. சரியா? அதுக்கான வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அது ஓகே. அடுத்து சரி, இப்போ அந்த இப்போ எந்த நாடு ஜெயிச்சான்னு எது ஜெயிச்சான்னு அது 2வது விஷயம். சரியா? எத்தனை நாடு ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ அது 2வது விஷயம். ஆனால் அந்த மக்கள், அந்த லோக்கலில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்கண்ணே. அந்த ஊரில் இது இல்லை, சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. யுத்த பிரதேசங்களில் இருந்து வந்த மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. அது அந்த உணர்வு இருந்தால் தான் தெரியும். இப்போ எனக்கெல்லாம் அது தெரியும். அது எந்த அளவுக்கு ஒரு குண்டு வானத்திலேருந்து விழுதுன்னு சொன்னால் அங்கே கீழே இருக்கிறவனோட எண்ணமும் மனசும் மனநிலையும் அதெல்லாம் நான் சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கிறேன். சரியா? அப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த குண்டு விழுகிறதுலேருந்து அப்படின்றதெல்லாம் அதை அனுபவித்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு அந்த வின்னிங்ன்ற ஒரு போதைக்காக நல்ல சேஃபான ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கொண்டு அப்பா அம்மாவோட காசில் வாங்கின ஃபோனை வச்சுக்கொண்டு அதில் டெக்ஸ்ட் மெசேஜ் அந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கிறவனுக்கு அது புரியாது ஒரு நாளும். அதோட வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, யுத்தத்தோட வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே உள்ளவனுக்கு தான் தெரியும் அது என்ன எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி. ஒரு கரண்ட் இல்லாமல் காலங்காலமாக ஒரு 10 வருஷமாக கரண்ட் இல்லாமல் இருந்த காலமெல்லாம் இருக்குது பல நாடுகளில். அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். கரண்ட்டே இல்லாமல் வாழ்ந்துருக்குறோம். நம்ம சாப்பாடு லைனில் நின்று தான் ப்ரெட் வாங்கணும், ரைஸ் வாங்கணும், அப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்ன காலத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம். ஸோ இப்போ அந்த நிலைமை தான் அந்த மக்களுக்கு, ஈரானில் உள்ள மக்களுக்கு. நீங்கள் என்னத்தை பெருமை பேசினாலும் அவங்க தேசப்பற்றாளர்களாக இருந்தாலும் 10 நாளைக்கு சாப்பாடு இல்லைன்னா எல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் மறந்துடும். எல்லாம் மறந்து சாப்பாடு தான் வேணும்னு கேட்கும். அவங்க கண்ணு முன்னுக்கே அவங்க பிள்ளை பட்னியை சாகிறதுக்கு எந்த பேரண்ட்ஸாவது விரும்புவாங்களா? அவங்க பிள்ளை முக்கியமாக தேசம் முக்கியமான எதை பற்றி யோசிப்பாங்க? பிள்ளைய பற்றி தான் யோசிப்பாங்க. நம்மளே தமிழ்நாட்டிலேயே நம்மளே கூடுதலாக எவ்வளோ சுயநலவாதிகளாக இருக்கிறோம். நம்ம என்னைக்காவது தேசத்தை பற்றி யோசிச்சிருக்கோமா? இந்த தேசப்பற்றாளர்கள்ன்ற இடத்துக்கு போயிருக்கிறோமா? இல்லை. முதல்ல நம்ம குடும்பம், நம்ம பொண்டாட்டி, பிள்ளைங்க, நம்ம அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அதுக்கு பிறகு தான் மற்றதை பற்றியே யோசிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லது கெட்டது கூட அதுக்கு பிறகு தான் யோசிக்கிறோம். இவனுக்கு அதை உதவி செய்யணுமான்ட்டு. இப்படி நம்மளே ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம, அதாவது சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து தேசப்பற்று தேசத்துக்காக போய் நிற்க போகிறோம். இதை நம்புறது நம்ம இருக்காங்க தான், அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. அது கொஞ்சம் பேர் தான். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றிட்டு இருக்கவன்லாம் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, தேசப்பற்றாலும் கிடையாது. அவன்லாம் சேஃபாக ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி போதைக்காவணி அந்த வெற்றியின் போதைக்காவணி உசுப்பேத்திக்கிட்டு இருக்கிறானே தவிர பல மீடியாவும் அதை தான் செய்யுது. இவரோட உண்மையான மீடியாக்கள்னு சொன்னால் உள்ளுக்கு அங்கே அந்த நாட்டில் போயிட்டு அங்கே உள்ள லோக்கலில் உள்ள அந்த மக்களோட உண்மையான கஷ்டங்களை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு பாருங்க, தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யுத்தம் சாதாரண விஷயம் கிடையாது. அதில் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு யுத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வின்னருக்கு அவன் வின் பண்ணுறதை பற்றி யோசிக்க மாட்டான். அவன் ஒரு குண்டு வந்து மேலேருந்து வந்து விழும்பு அதோட பவர் எப்படி இருக்கும். அது பங்கரில் போயிருந்தது, அதாவது கீழே நிலத்துக்கடியில் போய் இருந்தாலும் சரி, எதுன்னு அந்த நிலத்துக்கடியில் எவ்வளோ பூச்சி பூராம் பாம்பு கடிச்சு செத்தவன்லாம் இருக்கான் நம்ம ஊரில். அங்கே அந்த குண்டுக்கு பாய்ந்து மேலே குண்டு போடுறான்னு சொல்லி ஓடி போய் அதில் போய் கீழே போவாங்க. அது இப்போ கரண்ட் இது இருக்காது, சும்மா ஒரு விளக்கு வச்சு தான் கீழே போவாங்க. அதில் ஒரு 10 பேர் உள்ளே போயிருப்பாங்க. சின்ன இடமா இருக்கும். மண்ணோட ஸ்மெல் அது இது. சில நேரம் அந்த மேலே அடுக்கி வச்சுட்டு இடிஞ்சு விழுந்து செத்துருவாங்க அவ்வளோ பேரும். அந்த அதிர்ச்சி. சில நேரம் அதுக்குள்ள பாம்பு போய் எங்கேயாவது தங்கி இருக்கும், பாம்பு கொத்தி செத்துருவோம். மழை பெஞ்சிருந்துச்சுன்னா தண்ணி போய் இருக்கும் கீழே, அதில் அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த இதோட பயத்தில் போய் உயிர் பயத்தில் போய் இருக்கிறோம் நம்மலாம். அப்படி ஓர அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் இதில் இப்போ பாதிப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது தெரியாமல் போர் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர். அந்த நாட்டு மக்களுக்கு எனக்கு உணர முடியுது. அந்த மக்கள்
என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வின் பண்ணுறாங்களோ வின் பண்ணலையோ அது ரெண்டாவது விஷயம் இது. ஆனால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. அது ஈரான் மக்கள் மட்டும் இல்லை, இஸ்ரேல் மக்களும் தான். இஸ்ரேல் இருக்கட்டும், இந்த அரபு நாட்டில் உள்ள அந்த மக்களாக இருக்கட்டும், இந்த சவுதி அவங்களுக்கெல்லாம் இவங்க திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம். அப்போ எத்தனை பேர் வேலைக்கு வந்து அங்கே தங்கிட்டு இருப்பாங்க, குடும்பத்தை விட்டு வந்து அங்கே தங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மிசைல் அதுகளை அதுவும் ராக்கெட் லாஞ்சர்களை அடிக்கும்போது அது எப்படி பதட்டமாக இருக்கும். இந்த நியூஸிலெல்லாம் இந்தியாவில் இருந்தோ வேறு நாடுகளில் இருந்து அவங்களோட குடும்பம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட மனசு எவ்வளோ பதட்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து உண்மையாக உணர்ந்து யோசிக்கிறவனுக்கு தான் இதை பற்றியான இதுகள்லாம் தெரியும். இந்த மாதிரி இந்த வின் பண்ணிட்டோம், அவன் தான் பலசாலி, இவன் தான் பலசாலின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதுல ஒரு ஒரு நல்ல விஷயமே கிடையாது. மக்களோட மனசு எப்படி போயிட்டுதுன்னு பாருங்க. இப்படி எவன் செத்தாலும் நான் வின் பண்ணிடணும். வின் பண்ணிட்டீங்கன்னா தோக்குற சைடில் ஒரு பாதிப்பு இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் அது பொதுமக்களாக தானே இருக்கிறாங்க அது. ஸோ இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்க வளமையாகவே அப்படி தான். இப்போ இந்த போர் முடிஞ்சோன்னே அப்படி ஒரு வேலை முடிஞ்சுதுன்னா, நாளைக்கு முடிஞ்சுதுன்னு சொன்னால் அப்படியே தமிழ்நாட்டில் உள்ளவன் எங்கே போயிடுவான், இந்த ஏப்ரல் மாதம் வரப்போகிற எலெக்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவான். அதில் யார் வின் பண்ணான்னு சொல்லி அதில் ஒரு போதைக்கு போயிடுவான். அந்த போதையை கொண்டாடுறதுக்கு போயிடுவான். ஓகே, திமுகவா, டிவிகேயா, இல்லை என்னவோ அதுக்கு போயிடுவான். அது முடிஞ்சுதா ஐபிஎல் மேட்ச் தான் வந்துடும், அதுக்கு போயிடுவான். சரி, அதுவும் முடிஞ்சுதான் அப்புறம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச் ஏதாவது வந்துடும், அதுக்கு போயிடுவான். அப்புறம் அதுவும் முடிஞ்சதுன்னா ஏதாவது படம் வந்துச்சா, அந்த படம் தான் என்ன 1000 கோடியை தாண்டிச்சு, இதுவும் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, அது ஓடவே இல்லை, அப்படி போயிடுவான். இவங்களெல்லாம் என்னென்னு இவங்களெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு தான் தெரியல, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்கெல்லாம். சரி மக்களே, அதான் நான் சொல்ல வந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.